ஹாய் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். என்னடா ஸ்பெஷல்னால் நான்வெஜ்லாம் எதுவும் கிடையாதுங்க. நார்மல் தாங்க, வெஜ்ஜு தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி. எப்பவுமே ஸ்பெஷல் இருக்கும், ஆனால் இன்றைக்கி இல்லை. இந்த வாரம் எங்கள் வீட்டில் வெஜ்ஜு பிரியாணி தான். எங்கள் பிள்ளைங்களுக்கு சண்டேனாலே ஸ்பெஷல். எப்பயுமே நாங்கள் நான்வெஜ் எடுப்போம். இந்த வாரம் சண்டே எங்களுக்கு வெஜ்ஜு பிரியாணி தான், மஷ்ரூம் பிரியாணி. அது ஏன்னா சம்திங் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறன்றதுனால வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டோம். அதனால் பிள்ளைங்க ஓகேம்மா அவாய்ட் பண்ண, நான் ஏதோ வெஜ்ஜு நான்வெஜ் தான் சமைப்போம். இன்றைக்கி சரி வெஜ்ஜு பிரியாணி செய்யலான்ட்டு அதுக்கு பாருங்கள் எங்களுக்கு காலையிலேயே ஒரு கால் வந்துருச்சு, கெஸ்ட்டு வரதா. நான் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டோம், சமைக்கலை, நாங்கள் வெஜ்ஜு தான் செய்கிறோன்னு. உங்களுக்கு என்ன சமைக்கிறீங்களோ அதே எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒரு குக்கர் ரெடி பண்ணும்போது திரும்ப பக்கத்தில் இன்னொரு குக்கரு செய்கிற மாதிரி ஆயிடுச்சிங்க. 2 குக்கர் பிரியாணிங்க இன்றைக்கி. ஒரு குக்கர் எங்களுக்கு, ஒரு குக்கர் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்குங்க. அப்புறம் என்னங்க, நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம தான் செய்யணுன்னும் போது எல்லாத்தையும் கடன்னு அப்புறம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு வதக்கிட்டு இந்த இந்த சைடில் போட்டு வதக்கிட்டு இன்னொரு குக்கருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு குக்கருக்கு தேவை இல்லையா, ஒரு குக்கருக்குன்னு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு குக்கருக்கு நம்ம தான் செய்யணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்களுக்கு ஷேரிங் மைண்டு போய் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். நம்ம பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்கன்ட்டு நம்ம விடக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, படிச்சுட்டு இருப்பாங்க. ரெஸ்ட்டுன்ட்டு என்ன செய்வாங்க, நேராக போய் மொபைலில் போய் ஃபோன் எடுப்பாங்க. அடுத்தது டிவி பார்க்குறாங்க. அந்த ரெஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம், ஹெல்ப் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் கற்றுக் கொடுக்கலாங்க. என் பையனுக்கெல்லாம் ஹெல்ப்பிங் மைண்டு நிறையா இருக்குங்க. வீடியோக்காக சொல்லுங்க, சின்ன பிள்ளையிலேருந்து நான் சொல்லாமல் நிறைய வேலை செஞ்சு கொடுப்பேம்மா. எனக்கு என் பொண்ணுக்கிட்ட ஒரு கேரக்டர்னால் அவள் சொன்னால் செய்வான், என் பையன் சொல்லாமலே செய்வான். ஒன்றும் இல்லைங்க, நான் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து அப்படியே பையோட வச்சுருவேன். எனக்கு டயர்டாக இருக்கும். அந்த வேலையெல்லாம் என் பையன் பொறுப்பாக நான் சொல்லாமலே எனக்கு அப்படியே அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவான். சின்ன சின்ன வேலை என்னென்ன வேலை அவனால் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து நான் சொல்லாமலே அவனுக்கு அந்த ஒரு இது வந்துருச்சு. நான் செய்யும் போது அவனுக்கு தெரியும், அம்மா தனியாக செய்கிறாங்க. அக்கா வந்து படிக்கிறதுலே இருப்பாள். ஆனால் சின்ன சின்ன வேலை, துணி மடித்து கொடுக்குறது, ஒரு சின்ன வேலை பெருக்கி கொடுக்கணும் செய்வாள். சரி பிள்ளைங்க படிக்கிறாங்க நானும் விட்டுறது. என் பையன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். அதே பாருங்க, காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து நான் வச்சிட்டேன். அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருவான். எனக்கு ஈஸியாகிடும். அப்படியே பாக்ஸில் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற வேலை மட்டும்தாங்க. இந்தமாரி பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சின்ன சின்ன வேலைலாம் செய்ய கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்டு நிறையா இருக்கணுங்க. இந்த சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக் கொடுத்தா தான் பெரிய பிள்ளைங்கன்னா பழக்கத்துக்கு வரும். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து தப்பு இல்லைங்க. நம்ம பிள்ளை படிக்குது, நம்ம பிள்ளைங்கள வேலை வாங்கக்கூடாது, அந்த மாதிரி மைண்ட் இருக்கக்கூடாது. நம்ம சொல்லிக் கொடுக்குறது நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுப்போம். அதுங்க அம்மாவுக்கு இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறான், நாளைக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டு வரும். இப்போ எனக்கு சின்ன சின்ன வேலை அவன் தான் செஞ்சு கொடுப்பான், என் பிள்ளை செஞ்சு கொடுப்பான். எனக்கு கொஞ்சம் வேலையை குறைச்சிட்றான். புரியுதா? இதோ பாருங்க, குக்கரில் 2 குக்கர் ரெடி ஆகிடுச்சிங்க. மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் அதுதாங்க. சண்டே ஸ்பெஷல் 2 மஷ்ரூம் பிரியாணி பண்ணியாச்சு. அடுத்தது அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைட்டாக பண்ணிட்டேன். எங்களுக்கும் கெஸ்ட்டுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இதில் என் பொண்ணு வர என்ன பண்ணிட்டா, இதில் இடையில கையில் கோனு போட்டு விட சொல்லிட்டா. அது வர பாருங்கள், கையில் கோனு போட்டுடணும். நான் போட்டிருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்காங்க டிசைனே. லைக் பண்ணுங்கள். நான் போட்டிருக்க டிசைன் பிடிச்சிருந்தேன்னா என் பொண்ணுக்கு லைக் பண்ணுங்கள். அவளுக்கு சண்டே இல்லையா, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாள். ஓகே. அடுத்தது என் பையன் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். அவங்க அக்காவுடைய புக்குக்கு அட்டை போட்டுட்ருக்கான். ஸ்கூலுக்கு நாளைக்கு சப்மிட் பண்ணுமா. இன்றைக்கி வந்து சொல்கிற கடைலாம் கிடையாது. என்ன பண்ணுறது, திடீர்னு உடனடியாக எடுத்த முடிவு என் பையன் என்ன பண்ணிட்டான், ஜிஆர்டி காலர் எடுத்து கட் பண்ணி அவங்க அக்காவுக்கு அட்டை போட்டுட்ருக்காங்க. அவளுக்கு இன்னும் அட்டை போட வராது. தம்பிக்காரன் அக்காவுக்கு செய்கிறாங்க. அவனோட நோட்டு புக்ஸு எல்லாமே ஸ்கூலில் இப்போ இந்த வருஷத்துலேருந்து எல்லாமே அவனே தான் அட்டை போட்டுப்பான். என்னை எதிர்பார்க்கறதே இல்லாமல் அந்தமாரி பிள்ளைங்களுக்கு நம்ம அவன் பொறுப்பை விட்டுணும். சரியாக வருதோ வரலையோ, லீவில் சின்ன சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து அட்டை போட கற்றுக்கிட்டு அவங்க கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கி கொடுத்து ப்ரௌன் ஷீட் வாங்கி கொடுத்து ஸ்கூல் புக்கு நோட்டு போட்டு பழகலாம். அப்படி தான் நான் பிள்ளைங்களுக்கு பழக விட்டேன். என் பொண்ணை விட என் பையன் கரெக்டாக செய்வாங்க. நோட்டு புக் அட்டை போடுறது, ஒட்டுறது, கவர் பண்ணுறது எல்லாம் செய்வாங்க. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அவன் பார்த்தோன்னா அடுத்த டைம் அந்த வேலை செஞ்சுட்டாங்க பார்ப்பான்.
இப்போ எனக்கு எல்லாமே 2 பேருக்கும் நான் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். அட்டை போடுறது, ஒட்டுறது, பின்னடிக்க. ஆனால் இந்த வேலையை பாதி வேலையை எனக்கு சுலபமாக்கி அவன் பையன் ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு அந்தமாரி பிள்ளைங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நானே பார்க்கணும், நானே பார்க்கணும், நானே செய்யன்றத குறைச்சி, நம்ம பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களால என்னெல்லாம் முடியும் அப்படின்றத சின்ன சின்ன விஷயத்த நம்ம கத்துக் கொடுக்கும்போது, அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்வாங்க. எப்போ பாரு நம்ம பிள்ளைங்க ஃபோன்லேயே உட்காந்துருக்கான்னு நம்ம அந்த அந்த டாட்லேருந்து கொஞ்சம் வெளில வரலாம். அவங்களுக்கும் மைண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் படும். நம்ம அட்டை போடணும், ஒட்டணும், பின்னடிக்கணும், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்படின்னு வரும்போது அவங்கள நம்ம வந்து அவங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்த மாரி இருக்கும். ஹெல்பிங் மைண்ட் வந்த மாரி இருக்கும். அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு வரும். பிள்ளைங்களும் ரொம்ப இந்த சேட்டை பண்ணுறது, அடம் பண்ணுறது குறையும். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நம்ம பிள்ளைங்கள எப்படி வேலை வாங்குறது, அந்த மைண்ட்லேருந்து வெளில வரணும். நம்ம பிள்ளைங்களெல்லாம் செல்லமாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தான். அதனால் நம்ம வீட்டு வேலைகளை அவங்கவுங்க தேவைகளை செய்யறதுல எந்த தப்புமே கிடையாதுங்க. எல்லா பேரண்ட்ஸும் சரி, பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கலாம். பின்னாடி பெரிய பிள்ளையை எனக்கு தெரியலேன்னு கையை நீட்டு முழிச்சிட்டு இருக்கிறத விட இப்பயே பழக்கப்படுத்துறது எந்த தப்பும் இல்லையே. நீ இது இப்போ என் பொண்ணு எய்த்து போயிட்டா இந்த அளவுக்கு ஒரு நோட்டுக்கோ புக்கோ அட்டை போட தெரியாது. இப்போ போடுறது என் பொண்ணுக்கு தான். அவன் தம்பிகிட்ட சொல்லி கெஞ்சிரா, போட்டு கொடு, நாளைக்கு மிஸ்ஸு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. 4, 5 புக்குக்கு அவன் தாங்க போட்டுட்ருக்கான். இல்லைன்னு யோசிச்ச பிறகு ஜிஆர்டி அட்டையை எடுத்து கட் பண்ணி போட்டுட்ருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போடுங்க. எங்கள் வீடியோவுக்கு நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறோம். எங்கள் பசங்க எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வந்து சேட்டைகளும் பண்ணுவாங்க, அதே சமயம் நிறைய விஷயம் நல்லதும் பண்ணுவாங்க. எனக்கு அப்பப்போ கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்தமாரி நம்ம பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து நம்ம நிறைய விஷயத்த நம்மளே என்ன சொல்கிறது, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய செல்லம் கொடுத்து நம்மளே வீணாக்குற மாதிரி இருக்குது ஒரு விஷயத்தில். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும். இதை நீ செய்யப்பா, இது உன் வேலைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். என் பையன் இப்போ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ட்ராயிங் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவான். அவங்க அக்காவுக்கு ஏதாவது செய்யணுன்னா அவள் ஸ்கூல் விஷயத்தில் இவன் தான் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் செஞ்சு கொடுக்குறான். ஒரு சில விஷயத்தெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவள் செஞ்சு கொடுத்தா 10 தேங்க்ஸ், 100 தேங்க்ஸ், தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ் தம்பி சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனால் இவன் எல்லா வேலையும் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான், காலை வாங்கிக்க மாட்டான். அவன் வேலை என்னமோ ரெடி பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ உட்காந்து அவனுக்கு எழுதுகிற சம் இருக்குது, அதை கூட அப்படியே ஸ்டாப் பண்ணி அவங்க அக்காவுக்கு ஓகேங்க இதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், அடுத்த வீடியோ போடுறோம். எங்கள் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே.